வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ESLC தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல அறிவிப்புகள் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் அந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். நோட்டிபிகேஷன் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய விதமான நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க கீழே வந்தீங்கன்னா ESLC பிரைவேட் அப்பியரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 3 விதமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க ஆகஸ்ட் 2024 ESLC எக்ஸாம் பிரைவேட் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே ESLC எக்ஸாமினேஷன் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட் ஆகஸ்ட் 2024 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டைம் டேபிள் பிரஸ் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. கீழே சர்வீஸ் சென்டர் டீடைல்ஸ் ஃபார் ESLC பிரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் 2024. செய்தி குறிப்பு: ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை வரவேற்றல். ஆகஸ்ட் 2024 நடைபெற உள்ள தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 1/8/2024 அன்று 12.5 வயது பூர்த்தி அடைந்த தனித் தேர்வர்கள் 18/7/2024 பிற்பகல் முதல் 24/7/2024 வரை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள சேவை மையங்களுக்கு நேரில் சென்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். தேர்வு கட்டணம்: விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூபாய் 125 மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூபாய் 70, மொத்தம் 195 பணமாக சேவை மையங்களில் நேரடியாக செலுத்தப்பட வேண்டும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 26/7/2024 மற்றும் 27/7/2024 ஆகிய நாட்களில் தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக தட்கால் விண்ணப்ப கட்டண தொகையாக ரூபாய் 500 கூடுதலாக செலுத்தி தட்கால் விண்ணப்பங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை: முதல் முறையாக தேர்வெழுத விண்ணப்பிப்பவர்கள். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்துடன் சான்றிடப்பட்ட தங்களது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல் அல்லது பள்ளி பதிவுத்தாள் நகல் அல்லது பிறப்பு சான்றிதழ் நகல் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வெழுதி தோல்வியடைந்த பாடத்தை மட்டும் தேர்வெழுத விண்ணப்பிப்பவர்கள் ஏற்கனவே தேர்வெழுதி பெற்ற மதிப்பெண் சான்றிதழின் நகல் கண்டிப்பாக இணைத்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அனைத்து தேர்வர்களும் ரூபாய் 42க்கான அஞ்சல் விலை ஒட்டப்பட்ட பின்கோடுடன் கூடிய சுய முகவரி உரை ஒன்றினை விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இத்தேர்வுக்கு விரிவான தகவல்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் தேர்வு கால அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் 2024 தேர்வு கால அட்டவணை. தேர்வு தொடங்கப்படும் நாள் 19/8/2024 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. தமிழ் பாடம் 20/8/2024 அன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம், 21/8/2024 புதன்கிழமை அன்று கணிதம், 22/8/2024 வியாழக்கிழமை அறிவியல், 23/8/2024 வெள்ளிக்கிழமை சமூக அறிவியல். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பி இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை வரவேற்றல். ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்ததுதான். 1/8/2024 அன்று 12.5 வயது பூர்த்தி அடைந்தவர் தனித் தேர்வர்கள் 18/7/2024 வியாழக்கிழமை முதல் 24/7/2024 வரை இந்த ESLC தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம். இவ்வலுவலக இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். மேற்குறிப்பிட்ட தேதிகளில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 26/7 மற்றும் 27/7 ஆகிய தேதிகளில் தட்கால் முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். சேவை மையங்களில் பொருத்தப்பட்டுள்ள கணினி புகைப்பட கருவிகள் மூலமாக புகைப்படம் எடுக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் அம்மையங்களிலேயே புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து கொண்ட பின்னர் அங்கேயே தேர்வு கட்டணம் செலுத்தவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தேர்வெழுத அனுமதிக்கப்படுவார்கள். தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் முன்னறிவிப்பின்றி நிராகரிக்கப்படும். தமிழ், ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே விடையளிக்க வேண்டும்.
தனித் தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விண்ணப்பிக்கும் அனைத்து தனித் தேர்வர்களும் தற்போது நடைமுறையில் உள்ள புதிய பாடத்திட்டத்தில் மட்டுமே தேர்வு எழுத வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதி. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 8ஆம் வகுப்பிற்கு கீழ் படித்து இடையில் நின்ற 12.5 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் இத்தேர்வுக்கு தனித் தேர்வர்களாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள்: நேரடி தனித் தேர்வர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்துடன் சான்றிடப்பட்ட பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல், பள்ளி பதிவுத்தாள் நகல் அல்லது பிறப்புச் சான்றிதழ் நகல் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். தோல்வியுற்ற பாடங்களை தற்போது தேர்வு எழுத விண்ணப்பிப்பவர்கள் ஏற்கனவே தேர்வு எழுதி வெற்றி பெற்ற சான்றிதழ்களின் நகல்களை கண்டிப்பாக விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். முக்கியமா ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. பிறந்த தேதிக்கு ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், நோட்டரி பப்ளிக்கிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ், குடும்ப அட்டை போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்புறம் தேர்வு கட்டண விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணம் ரூபாய் 100, பதிவு கட்டணம் ரூபாய் 10, மதிப்பெண் சான்றிதழ் கட்டணம் ரூபாய் 10, சேவை கட்டணம் ரூபாய் 5, ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூபாய் 70, மொத்தம் 195 ரூபாய். தற்கால் முறையில் விண்ணப்பிப்பவர்கள் இந்த விண்ணப்ப கட்டணத்துடன் ரூபாய் 500 சேர்த்து சேவை மைய அலுவலரிடம் நேரில் பணமாக செலுத்த வேண்டும். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டை இவ்வலுவலகத்தால் பின்னர் தெரிவிக்கப்படும் நாட்களில் இவ்வலுவலக இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டிய நாட்கள் குறித்தான அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டில் குறிப்பிடப்படும் தேர்வு மையத்தில் தான் தேர்வு எழுத வேண்டும். தேர்வு மையம் மாற்றம் குறித்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வு எழுத விரும்பும் மொழி ஆகியவற்றை கண்டிப்பாக விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவுரைகள்: மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றிய தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட மேற்படி விண்ணப்பத்துடன் சலுகைகள் கோரும் கடிதம், உரிய மருத்துவ சான்றிதழ் மற்றும் இதர ஆவணங்களுடன் கண்டிப்பாக இணைத்து சேவை மையத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்குனர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்கலாம். மேலும் சேவை மைய முகவரியை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க சர்வீஸ் சென்டர் டீடைல்ஸ் ஃபார் ESLC பிரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். சர்வீஸ் சென்டர் டீடைல்ஸ் ஃபார் ESLC பிரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்க இந்த நோடல் சென்டர் இருக்கு அப்படிங்கிற முகவரி கொடுத்திருக்காங்க. இதில் உங்களது மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள சேவை மையங்களில் சென்று நீங்கள் நேரடியாக ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். 18/7/2024 முதல் 24/7/2024 வரை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தேதிகளில் பதிவு செய்ய தவறியவர்கள் 26/7 மற்றும் 27/7 ஆகிய நாட்களில் தட்கல் முறையில் பதிவு செய்து கொள்ளலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதியை வழங்குவதற்கும் வேலை வாய்ப்பிற்காகவும் அடிப்படை நிலையில் பதவி உயர்வுக்காகவும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காகவும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. ஆகவே 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு ESLC தேர்வுக்காக விண்ணப்பித்து பயனடையலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.